குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து டே 3ல இருக்கோம். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ் கிளாஸில். ஸோ லாஸ்ட் டே வந்து ஆடியோ இஷ்யூ இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம். தென் நாளையிலேருந்து நம்ம சென்னையில் தான் வரப்போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம லைவில் பார்ப்போம் நாளையிலேருந்து. ஸோ பிஃபோர் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஜூலை 13 நமக்கான எக்ஸாம்ஸ். கரெக்டாக ஜூலை மாதம் 13ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா April 25 நோட்டிஃபிகேஷன். ஸோ மறந்துடாதீங்க, தமிழ் வந்து புதுசாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கான டெஸ்ட் ஸ்கோரிங்கு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. ஸோ 3rd கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 இயர் பிளான், 5ஆண்டு திட்டம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதுலேருந்து இருக்க போது. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ 5 இயர் பிளான் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. 5 இயர் பிளான் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன் அப்படின்னு நம்ம உருவாக்கணும். எப்போ? 1950 மார்ச் 15. இந்த பிளானிங் கமிஷன் எங்க ஃபர்ஸ்ட் உருவாச்சு? ரஷ்யாவில் உருவாச்சு. யார் உருவாக்குனா? ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிற நபர் தான் இதை உருவாக்குனார் அப்படின்னு படித்தோம். கரெக்டா? ரஷ்யாவில் உருவாச்சு. இந்தியாவுக்கு எப்போ வருது? 1934ல விஸ்வேஸ்வரையா ஒரு புத்தகம் எழுதுறார். ஸோ அது மூலியமா இந்தியாவில் திட்டக்குழு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஸ்வேஸ்வரையா தான் இந்திய திட்டக்குழுவோட முன்னோடின்னு நம்ம சொல்றோம். இந்திய திட்டக்குழுவோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்றது விஸ்வேஸ்வரையா அப்படின்னு நம்பர். ஸோ இப்படித்தான் இந்தியாவில் வர ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜில் 1950 மார்ச் 15க்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் ஒன்று உருவாக்கணும். இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ண போகுதுன்னா 5 இயர் பிளானை கொடுக்க போகுது. தமிழ்ல 5 ஆண்டு திட்டம்னு சொல்றோம். 5 இயர் பிளானை கொடுக்க போகுது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, ஸோ பிளான்ல ரொம்ப முக்கியமானது 1 இயர் இருந்திருக்கும், 3 to 7 இயர்ஸ் இருந்திருக்கும், அல்லது 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அப்போ 3 to 7 இயர்ஸ் இந்த இடைப்பருவ திட்டம் தான் இந்தியா வந்து எடுத்துக்கிச்சு. ஏன்னா இந்தியாவோட கவர்மெண்ட்டு உங்களுக்கு 5 year once தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷனில் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் முடிவு யார் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க நம்ம நேற்றே பார்த்தோம். யாருன்னா NDP அப்படிங்கிற அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்கப்பா. NDP அப்படிங்கிற அமைப்பு எனக்கு 1951 பிறகு இது வந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். NDP அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட 2012க்கு அப்புறம் பெரிய அளவில் இதுக்கான மீட்டிங் நம்ம நடத்தலை. 2012 பிறகு NDPயில் இந்த NDPயோட வேலை என்னன்னா, பிளானிங் கமிஷனோட பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்கறது தான் இவங்க. சரிங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1950 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் எனக்கு பேர். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67 வருஷம் இருந்திருக்கு. 5 இயர் பிளான் அப்படிங்கிறது 67 வருஷம் எனக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. பட் as per ரிப்போர்ட்டு நமக்கு 12 5 இயர் பிளான் தான் எனக்கு இருந்திருக்கு. அப்போ 12 into 5 பாருங்க, 60 வருஷம் தான் இருந்திருக்கணும். அப்போ இந்த 7 இயர்ஸ் எங்கே போச்சு? அப்போ இந்த 7 ஆண்டுகள் எங்கே? அப்போ இந்த 12 5 இயர் பிளானில் எப்போ நடக்குது? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 5 இயர் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ 1951லேருந்து 56 பிரச்சனை இல்லை, 56லேருந்து 61 பிரச்சனை இல்லை, 61லேருந்து 66 பிரச்சனை இல்லை. 5 இயர் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரிங்களா? ஸோ இப்போ 51 to 56, 61 to 66, இப்போ 3 5 இயர்ஸ் பிளான்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபெயிலியர். அப்போ 66 to 69 இந்தியாவில் 5 இயர் பிளான் கிடையாது. ஸோ இங்கே வந்து நோ. தென் 69 to 74, 74 to 79, பட் இது 78லேயே முடிச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு 78 to 80 எனக்கு 5 இயர் பிளான் கிடையாது. 78 80 எனக்கு 5 இயர் பிளான் இந்த இடத்துல கிடையாது. இதை தாண்டி பாருங்க, திரும்ப யோசிச்சு பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா, 80லேருந்து 85, 85லேருந்து 90,
இங்க 90 to 92 எனக்கு கிடையாது. அப்ப இங்க ஒரு 3 வருஷம், இங்க ஒரு 2 வருஷம், இங்க ஒரு 2 வருஷம். ஸோ அப்ப 7 இயர்ஸ் எனக்கு 5 இயர் பிளானோட பிரேக். எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட இயர்ஸ் கொடுத்து சரியா தப்பான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 5 இயர் பிளான் முடிஞ்ச உடனே 3 வருஷம் கேப், அடுத்து 2 முடிஞ்ச உடனே 2 வருஷம் கேப், அப்புறம் 2 முடிஞ்ச உடனே 2 வருஷம் கேப். இயரை மக்கப் பண்ணாதீங்க, சரியா? ஒவ்வொரு 5 இயர் பிளான்லயும் எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பிளானை டிசைன் பண்ண நபர் யாரு, அந்த பிளானோட அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது தமிழ்ல நோக்கம்னு சொல்றோம்ப்பா. அந்த பிளானோட நோக்கம் என்ன? ஸோ அந்த பிளானுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்தாங்க, அதாவது இலக்கு எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, அடைந்தது, இந்த 4 தான். அப்ப எனக்கு தேவை 12 நோக்கம் தெரியணும், 12 டார்கெட் தெரியணும், 12 அச்சீவ்மெண்ட் தெரியணும், அவ்வளவுதான். இது ஒரு டேபிளா நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்புவேன். கடைசியா நம்ம டேபிள் போட்டு இருக்கோம், அந்த டேபிளை படிச்சுங்க, அவ்வளவுதான். கிளியர்? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா 51 to 56 வந்து டிசைன் பண்ண யாரு, எரார்டு தோமர் அப்படின்றவர் தான் இதே வடிவமைச்சிருக்கிறார். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எனக்கு ஏங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல எப்பயுமே நம்ம அக்ரிகல்ச்சர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? எவ்வளவு டார்கெட் வச்சோம், 2.1% டார்கெட் வச்சோம். எவ்வளவு அச்சீவ் பண்ணோம், 3.6% அச்சீவ் பண்ணோம். யோசிச்சு பாருங்க, டார்கெட்டை விட நமக்கு அச்சீவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. 2.1% டார்கெட்டா வச்சு 3.6% நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய டேம்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க, அதாவது அணைகள்னு சொல்றோம். நிறைய டேம்ஸ், குறிப்பாக இந்த ஹிராக்குட், பக்ரானங்கள் இந்த காலத்துல டிசைன் பண்ணதுப்பா, கட்டப்பட்டது, இதுக்கான ஷேர் அமௌண்ட்ல ஒதுக்குனது பக்ரானங்கள். தென் 5 IITs வந்து கிரியேட் பண்ணாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றோம்ல, அந்த 5 IITs வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் காலத்துல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் UGC கிரியேட் பண்ணாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்றோம்ல, UGC. இந்த UGC பல்கலைக்கழக மானிய சட்டம் இதை வந்து உருவாக்குறாங்க, சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அடிஷனலா எங்களுக்கு என்ன தேவை, நிறைய டேம்ஸ் கட்டுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. பக்ரானங்கள், ஹிராக்குட் மாதிரி அணைகள் எக்ஸாம்பிளுக்கு 5 IITs உருவாக்குனாங்க. தென் பல்கலைக்கழக மானிய சட்டத்தை கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் சக்சஸ். உடனே அடுத்த 5 இயர் பிளானுக்கு நம்ம போறோம். செகண்ட் 5 இயர் பிளான் பாருங்க, மகளனோபிஸ் இவர் தான் கிரியேட் பண்றாரு, சரிங்களா? ஸோ இவர் வந்து அதிகமான தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஷார்ட்கட்ல வச்சு படிக்காதீங்கப்பா, தேவைப்படாது சில நேரங்கள்ல, நம்மளே டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில்துறை இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியமான நோக்கம் பிரைவேட் செக்டார்ஸ்க்கு அல்லது பப்ளிக் செக்டாரை உள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. பொதுத்துறை, பப்ளிக் செக்டார்ஸ், சரிங்களா? இதோட டார்கெட் பாருங்க, 4.5% டார்கெட் வச்சாங்க. எவ்வளவு அச்சீவ் பண்ணனா 4.1% ஆர் 4.27% அச்சீவ் பண்ணிருக்கு. வச்ச டார்கெட் 4.5, எவ்வளவு அச்சீவ் பண்ணோம், 4.27% வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா? அடுத்து பாருங்க தேர்ட் 5 இயர் பிளான், இது கார்ஜில் யோஜனா. சில இடங்கள்ல ஃபோர்த் 5 இயர் பிளான் இதுதான் பேசுது. தென் மகளனோபிஸ், அவரோட ரெக்கமெண்டேஷனும் இதுல இருந்திருக்கும் ஆக்சுவலி, சரிங்களா? மகளனோபிஸ், சக்கரவர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் ரெக்கமெண்டேஷன் இருந்திருக்கும். பட் நம்ம ஸ்கூல் புக்ல அதை கொடுக்கல, அதனால படிக்க தேவையில்ல. மகளனோபிஸ், சக்கரவர்த்தி 2 பேரோட பிளானும் இருந்திருக்கும். இங்க என்னன்னா அக்ரிகல்ச்சர் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன், இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா செல்ஃப் ப்ரிப்பர்டு எக்கானமி, அதாவது சுய முன்னேற்ற பொருளாதாரம், இந்த 2மே வச்சு என்ன நான் முன்னேறணும், நான் வேற யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்ப முக்கியமானது சுதந்திரமான பொருளாதாரம். ஏன்னா என் அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும், சுதந்திரமா போகணும்னு நினைக்கிறேன். நான் தான் என்னோட நாட்டோட வளர்ச்சிக்கும் சரி, என்னோட நாட்டோட டிராபேக்கும் பொறுப்புன்னு நான் சொல்றேன்.
கிளியரா? பட் இந்த 5 இயர் பிளான் வந்து சக்சஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 5.6% டார்கெட் வச்சு கிட்டத்தட்ட 2.4% தான் அச்சீவ் பண்ணோம். என்ன காரணம் சார்? 1952ல சாரி 1962ல இந்தியா வெர்சஸ் சைனா, 1965ல இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த போர் வந்து நடக்குது. அப்ப நான் பிளான் படி அலோகேட் பண்ண ஃபண்ட் எல்லாமே தூக்கி என்ன பண்ணிட்டேன், இந்த போருக்கு செலவு பண்ணிட்டேன். அப்ப என்னோட ப்ரோக்ராமுக்கு பட்ஜெட் இல்ல, அமௌண்ட் இல்ல, நான் திட்டமிடலுக்கு அமௌண்ட் இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளானர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப இந்த பிளானர் ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், அடுத்த 5 இயர் பிளான் வேணான்னு யோசிச்சோம். குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையார் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட காலகட்டம், இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பசுமை புரட்சிங்கிற அந்த ஐடியா வருது. கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்த காலம் இது. இதை பின்னாடி பார்க்கலாம்ப்பா. அக்ரிகல்ச்சர்ல பசுமை புரட்சிங்கிற ஐடியா வந்த காலம் இது, இந்த காலகட்டம். இந்தியாவை மற்ற நாடுகள் அவமானப்படுத்திய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ உடனே 4th 5 இயர் பிளானை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டிலே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ பிளான் ஹாலிடேஸ்னு விடுவோம். அதாவது திட்ட விடுமுறை காலம் 5 இயர் பிளானுக்கு. 5 இயர்ஸ் பிளானுக்கு தான் எனக்கு லீவு. பட் பிளானே இல்லையான்னு கேட்டா கிடையாது, பிளான் இருக்கு. என்ன 1 இயர் பிளான், ஒரு வருஷ திட்டம். 1 இயர் 1966ல இருந்து 67, 67 to 68, 68 to 69 இந்த காலகட்டம். குறிப்பா அக்ரிகல்ச்சருக்கும் சரி, இண்டஸ்ட்ரி செக்டார் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துச்சு. வேளாணுக்கும் சரி, தொழில்துறைக்கும் சரி, ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இந்த 1 இயர் பிளானை ரெடி பண்ணி கொடுத்தவர் யாருன்னா லென்டிப் அப்படிங்கிற நபர். லென்டிப் அப்படிங்கிற நபர் தான் இந்த 1 இயர் பிளானை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பிளானும் இங்க பெரிய அச்சீவ்மெண்ட்டோ டார்கெட்டோ எதுவுமே இந்த இடத்துல பேசப்படலை. நோ அச்சீவ்மெண்ட், நோ டார்கெட், ஜஸ்ட் 1 இயர் நம்ம பிளான் பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டிஸ்கஷன் எடுத்துப்போம்னு சொல்றாங்க. ஓரளவு இந்தியா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தோம், எனக்கு சக்சஸ். எம்.எஸ். சுவாமிநாதன் அவரோட தலைமையில இந்தியா ஃபுல்லா ஓகே அக்ரிகல்ச்சர் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சோம். இந்த காலகட்டங்களில் நிறைய சேஞ்சஸ் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அடுத்து உடனே நெக்ஸ்ட் 5 இயர் பிளானை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ 4th 5 இயர் பிளான், 4வது திட்டம். இயர் பாருங்க 1969ல இருந்து 74, 1969ல இருந்து 74 வரைக்கும் இருந்துச்சு. சரிங்களா? இங்க முக்கியமானது என்னன்னா, நம்ம அவசரப்பட்டு சில திட்டங்களை வகுக்கிறோம், அது சரியா வருமானு தெரியல. ஏன்னா அக்ரிகல்ச்சர் பிளான் பண்ணேன், இண்டஸ்ட்ரீஸ் பிளான் பண்ணேன், தென் இந்த ரெண்டையும் வச்சு செல்ஃப் ப்ரொபோல்டு எக்கானமி பிளான் பண்ணேன், தற்சார்பு சுயசார்பு பொருளாதாரம். இது எதுவுமே ஸ்டேபிளா இல்ல. அப்ப என்னோட வேலை வளர்ச்சி வந்து நிலையாக இருக்கும். அடுத்து பாருங்க ஸ்டேபிள். நான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன், அதனால எனக்கு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். தென் நான் வந்து தற்சார்பு நிலை அடைய எனக்கு இந்த திட்டம் செயல்படணும், செல்ஃப் ரிலையன்ஸ். தொடர்ச்சியா ப்ராகிரசிவா நான் தற்சார்பு நிலையை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 5.7% டார்கெட் வச்சு 3.3% தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது இந்த காலகட்டம். குறிப்பா இந்த காலகட்டம் இந்தியாவுக்கு நிறைய படிப்பணிகளை சொல்லி கொடுத்ததாக சொன்னாங்க. ஏன் சார் அப்படின்னா 1969ல கிட்டத்தட்ட 14 பேங்க் வந்து நேஷனலைஸா மாத்தினாங்க. 14 பேங்க் வந்து தேசியமயமா மாற்ற 1969ல. 1971ல இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மறுபடியும் சண்டை நடக்குது. அது இப்போ இருக்குல்ல பங்களாதேஷ், அதை பிரித்து கொடுக்க சொல்லி மறுபடியும் சண்டை நடக்குது. நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட் தோக்கிற நிலைமையில இருந்து அக்ரிமெண்ட் போட்டோம், அதுக்கு பழிவாங்கிறதுக்கு இந்த போரை வந்து பயன்படுத்தினாங்க சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அது இல்லாம நம்ம நடத்தின ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன், ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு அணு ஆயுத பயிற்சி, அதை நம்ம வெடிக்க வச்சுலாம் ட்ரை பண்ணோம். அதுக்கு நம்ம மேலே நிறைய பட்ஜெட்டில்
மற்ற இடங்கள்ல ஒரு பொருளாதார தடையெல்லாம் விதிச்சாங்க. ஸோ அதனால இந்த டைம்ல இந்தியா பெரிய அளவு வளர்ச்சி அடையல அப்படின்னு நம்ம சொன்னாங்க. தென் 1974 to 79 1974 79 இங்க வந்து கரீபிக் கட்டாவன்னு ஒண்ணு இருந்திருக்கணும்பா. புது புக்ல அது இல்ல. ஆனா கரீபிக் கட்டா வந்து 5th தான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. நம்ம புது புக்ல 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. சரிங்களா? அப்ப 5th என்ன பண்ணாங்க? வேளாண் அக்ரிகல்ச்சர். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கே போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க அக்ரிகல்ச்சர், அப்புறம் நான் இண்டஸ்ட்ரீஸ் போனேன், அப்புறம் இவங்க 2 பேரையும் நம்பி சுயச்சார்பு பொருளாதாரத்துக்கு போனேன், அப்புறம் நிலையான வளர்ச்சியா இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் அக்ரிகல்ச்சருக்குள்ள வர ஆரம்பிச்சேன். தென் நிறைய சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். மைனிங் அப்படிங்கிற சுரங்க தொழிலுக்கு நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தேன். சரிங்களா? அப்ப 5வது பாருங்க 5th மறுபடியும் 5வது படிச்சா அக்ரிகல்ச்சர் வேலை செய்யணும். தென் 5வது படிச்சா கீழே தான் கிடக்கணும். அப்ப சுரங்க தொழில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ டார்கெட் அப்படிங்கிறது 4.4% டார்கெட்டா வச்சாங்க. பட் 4.8% அச்சீவ் பண்ணாங்க. சரிங்களா? இது டார்கெட், இது அச்சீவ், ஓரளவுக்கு சக்சஸையும் தாண்டி. ஏன்னா 1975ல இபி ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1975ல ஸோ மினிமம் கேரண்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா? மினிமம் கேரண்டி ஆக்ட், குறைந்தபட்ச அத்தியாவசிய தேவை சட்டம் அப்படின்னு வருது. எலக்ட்ரிசிட்டி மின்சார வாரிய சட்டம் அப்படின்னு வருது 1975ல. எப்படி எலக்ட்ரிசிட்டி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. குறிப்பாக டிபி தார் வந்து இதை பிளான் பண்ணாருன்னு சொல்கிறோம். டிபி தார் வந்து பிளான் பண்ணுறாரு சொல்கிறோம். ஸோ ஆனால் சார், ஆனால் நீங்கள் 1979 வரைக்கும் போயிருக்கு, பட் 1978லேயே முடிஞ்சிருச்சு. 1978லேயே முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா 1977ல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல இந்திரா காந்தி அம்மையார் தோத்துறாங்க. சரிங்களா? அது போல மொரார்ஜி தேசாய் தலைமையில அரசாங்கம் ஃபார்ம் ஆகுது. முதல் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்னு கேட்டா இவர் தான். 1977 மொரார்ஜி தேசாய் அரசு. இந்த மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் பதவியேற்ற உடனே 5 இயர் பிளான் நாங்கள் ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லி 1978ல இருந்து 83 வரைக்கும் ரோலிங் பிளான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரோலிங் பிளான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் இது 1978 to 80 தான் இருந்துச்சு. அதுக்கு மறுபடியும் இந்திரா காந்தி அம்மையார் ஜெயிச்சிட்டாங்க. இந்த ரோலிங் பிளானும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ரோலிங் பிளானோட பிறப்பிடம் அப்படின்னு கேட்பாங்க, அது ஜப்பான். பிறப்பிடம் என்ன? ஜப்பான்னு சொல்லுவோம். தென் அடுத்து 6th 5 இயர் பிளான் 1980 to 85. ஸோ இங்கே தான் கரீபிக் கட்டாவுன்னு சொன்னாங்க. குறிப்பாக 1980ல இருந்து 90 இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலகட்டம் அதிகமான டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கப்பா. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? கரீபிக் கட்டா வறுமையை ஒழிக்க போறோம், தொழில்நுட்பத்துல சுயச்சார்பு நிலைமை அடைய போறோம், நிறைய டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5.2 டார்கெட்டா வச்சு 5.7 வந்து அச்சீவ் பண்ணாங்க. தென் 7th 5 இயர் பிளான் ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ 1985ல இருந்து 1990 குறிப்பாக தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கொண்டு வரணும்னு நினைச்சாருப்பா. தென் தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. 1985ல இருந்து 90 குறிப்பா பிரைவேட் செக்டருக்கு நிறைய அலோவ் பண்ணாருப்பா. ராஜீவ்காந்தி தனியார் துறைக்கு நிறைய அலோவ் பண்ணாரு 1985 to 90 இந்த காலகட்டம். ஸோ இதுல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாரு. நிறைய திட்டங்களே 1989லாம் ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா மாதிரி நிறைய திட்டங்களே அவர் கொண்டு வர்றாரு. சில வீடு கட்டக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ 1987 இந்திரா ஆவாஸ் யோஜனா மாதிரி, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1989 சொல்லல, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் 1989லே கொண்டு வந்துட்டாரு. 1989ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாரு. பட் ஒரு டார்கெட் பாத்தீங்கன்னா 5%. ஸோ நல்ல அச்சீவ் பண்ணதுனால 6%. திரும்ப 1992
1990லேருந்து 92 பிரதமர்கள் சரிவர இல்லை. குறிப்பாக பிரதமர்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் சரியாக நடக்கல. ராஜீவ்காந்தி இறப்பு. இந்த காலகட்டம் 5 இயர் பிளான் நமக்கு இல்லை. திரும்ப 1 இயர் பிளான் தான் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த 1 இயர் பிளான் கேப்பில் 1990ல் உங்களுக்கு HDA அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதனால 1992ஓட 5 இயர் பிளான் HDAக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வேலை வாய்ப்பு, கல்வி, அதாவது மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தென் இந்த பீரியட்ஸில் தான் உங்களுக்கு LPG கொண்டு வந்தாங்க, நல்லா தெரியும். ஸோ இதனால 5.6 இருந்தது 6.8 எனக்கு மாறிடுச்சு. The 9th 5 இயர் பிளான் 1997 to 2002 முக்கியமாக சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. 9th சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சமூக நீதி கிடைக்க அரசாங்கம் பாடுபடுது. லேட்டஸ்டாக கூட தாம்பரம், ஆவடி, சென்னையில் நாங்கள் வந்து காவல் நண்பன் அப்படிங்கிற இடத்துல டிரான்ஸ்ஜெண்டர் கொண்டு வரலாம் அரசாங்கம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி growth is ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ 7% டார்கெட் வச்சோம், பட் 5.6 தான். என்ன ரீசன்னா 1999 நடந்த கார்கில் போர். அப்போ ஒன்று நல்லா தெரியுது, கார்கில் போர் மாதிரி நடந்துச்சுன்னா இந்தியா ஃபெயிலியர் ஆகுது. 2002 to 2007 10th 5 இயர் பிளான். ஸோ அடுத்த 10th அடுத்த 10 வருஷம், அடுத்த 10 வருஷத்துல தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் 2 மடங்கு. வறுமை, பாவர்ட்டி 15% குறைச்சிருவேன். ஸோ 8% டார்கெட் வச்சோம், பட் 7.2 தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. சரிங்களா? அடுத்து 11th 5 இயர் பிளான். 11th 12th ஒரே மாதிரி தான். ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். அடுத்து பாருங்க, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். அப்போ எக்ஸ்ட்ரா சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை 12th இருந்துச்சு. அவ்வளோதான். 11th 8.1% டார்கெட்டு, 7.9 அச்சீவ் பண்ணோம். 12th 8 தான் டார்கெட்டு, பட் அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் பெருசாக நமக்கு தெரியல. இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த இந்த 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது 1951 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2017 முடியுது, 2017 முடியுது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர், 2வது 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரீஸ், 3வது 5 இயர் பிளான் பாருங்க செல்ஃப் ப்ரப்போல்டு, 4வது 5 இயர் பிளான் க்ரோத், வளர்ச்சியை பற்றி பேசுது, 5வது 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மைனிங்கை பற்றி பேசுச்சு. ஸோ 6வது 5 இயர் பிளான் கரிபி கட்டா, வறுமை ஒழிப்பை பற்றி பேசுச்சு. அது இல்லாமல் முதலீடை பற்றி பேசு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. 7வது 5 இயர் பிளான் ராஜீவ்காந்தி இருந்தார், குறிப்பாக வேலை வாய்ப்பை பற்றி பேசுச்சு. அது இல்லாமல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுச்சு. பிரைவேட்டுக்கு அதிகமாக அலோவ் பண்ணாங்க 7வது 5 இயர் பிளான். 8வது 5 இயர் பிளான் HDA பற்றி பேசுது. HDA பற்றி பேசு 8வது 5 இயர் பிளான். 9th 5 இயர் பிளான் நமக்கு தெரியும் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி பற்றி பேசு. 10th 5 இயர் பிளான் பாருங்க தனிநபர் வருமானம் 2 மடங்கு. எப்போ? அடுத்த 10 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி வறுமையை 15% கீழே கொண்டு வருவேன். 11th 5 இயர் பிளான் ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ். 12th ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது அப்படியே ஒரு எழுதி ஞாபகம் வச்சு, இதுக்கு ஒரு ஸ்டோரியை போட்டு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு இவ்வளோ தான் குரூப் 4 கேட்பாங்க. குரூப் 1க்குனா உள்ள போய் டெப்த்தாக படிக்கணும், பட் குரூப் 4க்கு இவ்வளோ தான் இருக்கும். சரிங்களா? யார் டிசைன் பண்ணது, என்ன பண்ணது அப்படின்னு தான் கொஸ்டின் ஏரியாவாக இருக்க போகுது. சரியா? சரி. ஸோ நாளைக்கு நம்ம நேரில் சந்திப்போம். ஸோ April 25 நோட்டிஃபிகேஷன், 1 month தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. July 13 நமக்கான எக்ஸாம். சரிங்களா? ஸோ தொடர்ச்சியாக படிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க, கீழே தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 50 நாள் சேலஞ்சு தொடர்ச்சியாக நம்ம போக போகிறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.